ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வீடியோவுக்கு வியூஸே போக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க நம்பி தான் வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்கம்மா வாங்க, நம்மளோட கடையில் தோசை வெரைட்டியான தோசை கிடைக்கிது. வெரைட்டியாக தோசை சாப்பிட்டு சின்ன பொண்ணு கடைக்கு வாங்கம்மா வாங்க 5 தோசை வாங்கினா 2 தோசை ஃப்ரீ, வந்து சாப்பிட்டுட்டு போங்க. மல்லாக்க படுத்துக்கிட்டு விட்டத்தை பார்க்குறது என்ன ஒரு சுகம், அதுவும் காலை விரித்து காற்று வாங்குறதுல என்ன ஒரு காத்தோட்டம். ஆமாம், மணி என்ன ஆச்சு? ஐயோ, மணி 7 மணி ஆச்சா? இனிமே நீ புருஷன் ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்கு சோறுல வருவான். நீ புள்ளையும் சோறு கேக்குமே. எங்கையாவது ஊசியில் வாங்கி கொடுத்துடுவோமா? இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. சின்ன பொண்ணு கடை போட்டிருப்பாளா? காசு வேற இல்லையே. நான் என்ன பண்ணுவேன்? ஏ உமா ஐயோ, என் புருஷன் வந்துட்டானே. நான் என்ன பண்ணுவேன்? இப்போ சோறுன்னு என் உயிரை வாங்குவானே. நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. ஏ உமா, நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நீ என்ன மட்டலாக்கா படுத்துக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? என்னங்க, நீங்க எப்ப வந்தீங்க? நான் வந்தது உனக்கு தெரியாது, அப்படித்தானே? ஆமாங்க, நல்லா படுத்து தூங்கிட்டேன். இப்ப கூட நீங்க வந்து எழுப்புன அப்புறம்தான் எந்திரிச்சேன், பார்த்துக்கங்களே. சரி, சாப்பிட்றதுக்கெல்லாம் சமைச்சிட்டியா? இன்னுங்க, எனக்கு தலையெல்லாம் சுத்திட்டு வயிறெல்லாம் வலிச்சிட்டு தலைனா வலிச்சிட்டு கையெல்லாம் வலிச்சிட்டு இருந்துச்சா, அதாங்க நான் தூங்கிட்டேன். மதியம் கூட ராணி அக்காதே எனக்கு சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து தந்தாங்க. அவங்கள்ட்ட வேணா கேளுங்களேன், எனக்கு முடியலைன்னு சொல்லுவாங்க. மதியம் பூரா சரியான காய்ச்சல். இப்போதான் பரவாயில்ல, அதனால நான் ஒன்றும் செய்யலைங்க. யார் உமா ஏமாத்த பார்க்குற? இப்போதான் ராணி அக்கா என்ன உமா மத்தியானம் குழம்பு வாங்கிட்டு போனா சட்டி எதுவும் கொண்டு வந்து கொடுக்கலன்னு என்கிட்ட கேட்குறாங்க. இப்படிதான் ஊர் முழுக்க குழம்பு வாங்கினாலே நீ அசிங்கப்படுத்திட்டு இருக்கியா? நான் என்ன உனக்கு சம்பாரிச்சு போடாமையா இருக்கேன்? இல்லை அந்த காசு ஒன்று கொடுக்காம இருக்கனா? நீ ஏன் இப்படி என் உயிரவாயும் மானத்தையும் வாங்கிக்கிட்டே இருக்க? பேசாமல் உங்கள் அம்மா வீட்டுக்கு போய் தொலைய வேண்டியதானே. என் பிள்ளைய கூட நான் பார்த்துப்பேன். ஐயையோ, இந்த ராணி அக்கா எல்லாத்தையும் வளரிட்டாங்க போலயே. நான் என்ன பண்ணுவேன்? இந்த
என்னை கிழிச்சு கட்டுவானே, பிள்ளைக்கும் சோறு போட துப்பில்லை, கட்டின புருஷனுக்கும் சோறு போட துப்பில்லை, வீட்டை விட்டு வெளியே போடின்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு ஒன்றுமே புரியலையே. ஐயையோ, இப்போ நான் என்ன பண்ணுவேன் பெருமாளே? சரி, நமக்கு சமாளிக்க தெரியாததா, சமாளிப்போம். என்னங்க அது வந்து இப்போதான் புரியுது. இவ்வளவு நேரம் நான் கண்டதெல்லாம் கனவு. ஒரே காமெடியே. இப்போ காமெடி பண்ண நேரம் இல்லை, நான் கொல்ல பசியில் வந்திருக்கேன். இப்போ எனக்கு பசிக்குது, ஏதாவது பண்ணி கொடு. பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்தியா? அது நம்ம பிள்ளைக்கு பசிக்கலன்னு சாப்பிடாம தூங்கிருச்சுங்க. நான் உன்னை நம்பவே மாட்டேன். நான் நம்ம பிள்ளைய கேட்டதாக தெரிஞ்சுப்பேன். ஆனால் இப்போ என் பிள்ளை தூங்குது. காலையில் கேட்டதுக்கப்புறம் உனக்கு இருக்குது. சரி, எனக்கு சமைச்சு கொண்டா போ. ஐயோ, இந்த பேரில் போவான் நம்மளை விட மாட்டான் போலையே. சரி, எப்பையும் போல தட்டை தூக்கிட்டு வீட்டுக்கு வீடு போவோம். ஏங்க, நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்கங்க. நான் தோசை இல்லாட்டி ஏதாவது டிஃபன் பண்ணி வைக்கிறேன். சரி சரி, போயிட்டு வர்றேன். ரெடியாக இருக்கணும். சரிங்க. இவளை கட்டினதுக்கு ஒரு எருமை மாடை கட்டிருக்கலாம் போல, பசுபாலாவது தரும். பொம்பளை மூஞ்சியும் பாரு, மூஞ்சியையும் முகரக்கட்டையும். இந்த ஆளு மனசுல பெரிய மன்மத ராசான்னு நினப்பு போல. ஏன் முகரைக்கு என்ன குறைச்ச? வாங்கம்மா வாங்க, நம்ம கிட்ட தோசை வெரைட்டி அத்தனையும் கிடைக்கிது. வாங்கம்மா வாங்க, 5 வாங்கினா 2 ஃப்ரீ. அப்பாடா, சின்ன பொண்ணு தோசை கடை போட்டுட்டா. நமக்கு இனிமே ஜாலிதே. போய் 2 தோசை வாங்கிட்டு வருவோம். வாங்கம்மா வாங்க, தோசை தோசை வெரைட்டியான தோசை. அம்மாடியோ, யார் அதை பின்னாடி வந்துடுறது? அம்மாடியோ, யாரும்மா நீ இவ்வளோ உயரமாக இருக்கு என்னோட? அக்கா, நீங்கள் தோசை விட்டுட்டு இருக்கதை கேட்டேன், அதான்க்கா வந்து கூப்பிடலாம் பார்த்தேன். எங்கள் பிஸியாக வியாபாரம் பண்ணிட்டு இருந்தீங்க, அதான் தொட்டேன் பின்னாடி வந்து. தோசைக்கு தான் இப்படி பின்னாடி வந்து தொட்டியாமா? என்ன தோசை வேணும்? எனக்கு ஒரு மசால் தோசை வேணும்க்கா. சரிம்மா, இல்லைம்மா போட்டு தரேன். அம்மாடியும் நம்மளே பயமுத்திட்டாடா. யாரா இவ இவ்வளோ வளர்த்தி இருக்கா? நம்ம ஊர் மாதிரியே தெரியலையே. அவள் எந்த ஊராக இருந்தால் நமக்கு என்ன, நம்ம கடமை தோசை ஊற்றி கொடுக்க வேண்டியது. ஊற்றி கொடுத்துட்டு அவள் தின்றதுக்கப்புறம் காசை வாங்க வேண்டியதான் நம்ம வேலை. இந்தாம்மா நீ கிட்ட மசால் தோசை. சரிக்கா, ஒன்று எவ்வளோ? ஒன்று வந்து 80 ரூபா. ஓ மை காட், ஒரு தோசை 80 ரூபாயா? 80 ரூபானா சாப்பிட மாதிரி கொடுத்துட்டு போயிட்டே இருமா. ஓ நோ நோ அக்கா, எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் சாப்பிட்றேன், பே பண்ணிடுறேன், காசு கொடுத்துட்றேன், ஃபுல் அமௌண்ட். அப்படி வடிக்கி என்னக்கா சொன்னீங்க? இல்லைம்மா, ஒரே கோசா இருக்கு, அதான் நீ சாப்பிடு. வாட், ஒரே கோசா இருக்கா? ஓ மை காட், ஹைஜீனிக் இல்லையா இங்கே? ஹைஜீனிக் தான் வேணுமா? நீ பெரிய பெரிய பொருள் தாம்மா போகணும். தோசையை கொடுமா. ஒரு தோசை வாங்கிட்டு 80 கேள்வி கேட்குறேன். சாரிக்கா, எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் இந்த கேள்வி கேட்க மாட்டேன், சாப்பிட்றேன். சாப்பிட்டு தொலையும். சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, எனக்கு 2 தோசை பார்சல் கட்டு. தோசைன்னு மொட்டையா சொன்னா எனக்கு என்ன தெரியும்? என்ன தோசை வேணும், எத்தனை வேணும் சொல்லு. எனக்கு 2 மசாலா தோசை தா சின்ன பொண்ணு. ஆமாம், இல்லை எப்படி உன் குடும்பத்துக்கு 2 மசாலா தோசை 10, 5 வாங்க 2 ஃப்ரீ, 7 தோசை. ஆமால 7
தோசை வாங்கினா கரெக்டாக இருக்கும்ல. என் புருஷனுக்கு 2, எனக்கு 2, என் மாமியாருக்கு 2, என் பிள்ளைக்கு 1. சரி சின்ன பொண்ணு, எனக்கு 7 தோசையா கட்டு. ஒரு தோசையோட விலை என்னன்னு இப்போ சொல்லு. எவ்வளவுன்னு சொல்லிட்டு வழக்கம் போல என் வீட்டுக்காரர்கிட்ட காசை வாங்கிக்க. இப்போ வந்து கேட்காத சின்ன பொண்ணு, அதுக்குன்னு நாளைக்கு காலையில் வாங்கிக்க. சின்ன பொண்ணு இப்படின்னா சொல்லாதல, அதெல்லாம் என் புருஷன் தந்துருவார். ஐயா ஐயா, என்ன இவ்வளவு வெயிட்டாக இருக்கு, மெதுவாக தூக்கிட்டு போகணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.